வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு மனோநிலை ஏற்படும்னா, அந்த காலத்தில் ஒரு நடிகர் பேர், அது என்னத்த கண்ணையானே பேர், அது ஒரு படத்தில் அவர் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும், என்னத்தை பண்ணி என்னத்தை அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த மனோநிலையில் இருப்பீங்க. ஏன்னா உங்களை ஒரு வருஷத்துக்கு மேலே சனி உங்கள் ராசியில் உட்காந்து உங்களை ஒரு வழி ஆக்கிட்டுருக்க. அப்போ என்ன ஆகும், நான் என்ன உயர குதிச்சாலும் இவ்வளோதாயா, இந்த சொல்லுவாங்க, உருண்டாலும் பரண்டாலும் நம்ம இடம் ஒட்டுவது தான் ஒட்டும். கிட்டத்தட்ட அந்த மனோநிலை வரும். நடப்பதை பார்க்கும்போது என்ன தான் உருண்டாலும் பரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும்னா நிறையா ஒட்டும். அதான் இதில் வருகிற ஒரு சர்ப்ரைசிங் திங். என்ன காரணம், இவ்வளவு நாள் 4ஆம் இடத்தில் இருந்த குரு 5இல் உச்சம், கூட சுக்கிரனும் சேர்ந்து கொள்கிறார் அவரோடு. 5இல் 2 சுபர்கள். அப்போது நாம் பல நாட்கள் செய்த முயற்சியின் பலன் இப்போ செய்யலை, நொந்து போயிட்டோம். ஆனால் அந்த பலன் சொல்லுவாங்களே, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு, அதுக்கு தீயதுக்கும் பொருந்தும் நன்மைக்கும் பொருந்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த நற்பலன்கள் விளையும், அது தன்னிச்சையாக விளையும். அதுதான் வேடிக்கை. அதே போல் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்க, ஒத்தைக்கு ரெட்டையாக கூட பிறக்கும். ஆனால் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் குழந்தைகள், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஒளியோடு இருக்கும். மனசில் ஒரு அப்சல்யூட் பாசிட்டிவ் தாட், முகத்தில் ஒரு ஒளி, இதெல்லாம் நீங்கள் கேட்டால் வந்தது அதுவாக வருது. அப்போ ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலான்னா, அனைத்தும் நம் கையில் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. பல விஷயங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்கிற ஒரு பீரியட். அப்படி நடக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கிறது. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறதா 5ஆம் இடம், அது உங்கள் கையில் இல்லை. அந்த இடத்துல 2 அற்புதமாக 2 சுபர்கள் போய் உட்காந்தா கேட்கவா வேணும்? அவ்வளோ சிறப்புகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.